இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கப்பூர் நிஃப்டி. இது வந்து நமக்கு வந்து 19,884 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருக்கு நம்ம செக் பண்ணலாம். நிஃப்டி க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19,794 க்ளோஸ் ஆயிருக்கு. நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகாது, இங்கே தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேலே புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணிட்டு இங்கே சஸ்டெயின் ஆனிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக மறுபடியும் மார்க்கெட் மேலே தான் போகும். ஒருவேளை வந்து பையர்ஸால் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோல்ட் பண்ண முடியல அப்படின்னா, செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா வந்து இது நமக்கு வந்து நடக்காது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது ஸ்கால்பிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் வந்து ஒரு டவுன் எடுக்கலாம். இல்லை வந்து இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பவும் ஒரு சான்ஸ் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து ஸ்மால் சப்போர்ட் உங்களுக்கு வந்து. அதே இந்த 19,716 கிட்ட வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கிளியராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். 19,800, 19,900, 20,000 கால் ஆப்ஷன் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம ஓப்பன் ஆகுது. இன்னொரு 2 days நமக்கு வந்து எக்ஸ்பைரி வந்துடும். ரிஸ்க் எடுக்க கூட நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரிலே பண்ணுங்க. இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருங்க. மோஸ்ட்லி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த வேல்யூ சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிடும். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. இங்கேருந்து உங்களுக்கு வந்து மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலே போணுச்சுன்னா ஓகே, உங்கள் டார்கெட் இதுவாக இருக்கலாம், இல்லை இதுக்கு மேலே கூட போகலாம். ஒரு வேளை மேலே மூவ் ஆகலை அப்படின்னா வந்து கீழே ஃபால் தான் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட்டாக மார்க் பண்ணிங்க. மார்க்கெட் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஷார்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் லெவல் பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.